ஓம் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருவடிகளே சரணம். என் அன்பு குழந்தையே, நீ எத்தனையோ நாட்கள் இரவில் தூக்கமில்லாமல் எனக்கான நல்வழி எப்போது கிடைக்கும், என் வாழ்க்கையில் இருக்கும் இந்த துன்பங்கள் எப்போது தீரும் என்று கண்ணீரோடு அழுது புலம்பியதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் மனதின் பாரத்தையும் நீ சந்தித்து வரும் அவமானங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் நான் நன்கு அறிவேன். கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கும் இந்த உலகத்தில் இந்த குறிப்பிட்ட நொடியில் இந்த அருள்வாக்கு உன் கண்களில் தென்படுகிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய பிரபஞ்ச காரணம் இருக்கிறது. என் செல்ல குழந்தையே, இந்த பதிவை உன் கண்ணில் காட்டிய அடுத்த 16 மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் நடக்கப் போகிறது. இது வெறும் வார்த்தையல்ல, மதுரை மண்ணை அரசாளும் இந்த மீனாட்சியின் வாக்கு. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நற்செய்தி, அல்லது உன்னை முடக்கி வைத்திருந்த ஒரு பெரிய பிரச்சனையின் தீர்வு, அல்லது உன் கடன் பாரத்தை குறைப்பதற்கான ஒரு கதவு அடுத்த 16 மணி நேரத்திற்குள் திறக்கப் போகிறது. உனக்கு வரப்போகும் அந்த நல்ல செய்தி என்ன? உன்னுடைய தற்போதைய சூழ்நிலையை மாற்ற அன்னை தரும் வழிகாட்டுதல் என்ன என்பதை முழுமையாக நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, உன்னுடைய தற்போதைய சூழ்நிலையை பற்றி நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன். கடந்த சில மாதங்களாகவே உன் மனதில் ஒரு விதமான பயமும் எதிர்காலத்தை பற்றிய கவலையும் சூழ்ந்திருக்கிறது. நாம் எவ்வளவோ உழைக்கிறோம், நேர்மையாக இருக்கிறோம், யாருக்கும் எந்த தீங்கும் நினைப்பதில்லை. இருந்தும் நமக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்ற கேள்வி உன் மனதை அரித்து கொண்டு இருக்கிறது. உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள். நீ உண்மையாயிருந்த இடத்திலெல்லாம் உனக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. குடும்ப பொறுப்புகள் ஒரு புறம், தீராத கடன் சுமை மறுபுறம். தொழிலில், வேலையில் முட்டுக்கட்டைகள் என நாலாபுறமும் நெருக்கடிகள் உன்னை சூழ்ந்து நின்றன. எல்லோருக்கும் உதவி செய்யும் நமக்கு ஆபத்து காலத்தில் உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று நீ தனிமையில் கலங்கி நின்றாயல்லவா? குழந்தையே, அந்த தனிமையில் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் என் பாவாடையில் நான் ஏந்தி கொண்டேன். இறைவன் ஒரு மனிதனுக்கு சோதனைகளை கொடுக்கிறான் என்றால் அவனை அழிப்பதற்காக அல்ல, அவனை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்காகத்தான். தங்கத்தை நெருப்பில் சுட்டால்தான் அது ஆபரணமாகும். அதே போலத்தான் உனக்கு வந்த சோதனைகளும் உன்னை வலிமைப்படுத்தவே கொடுக்கப்பட்டன. இப்போது உன் சோதனை காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ அனுபவித்த வேதனைகளுக்கு ஈடாக அன்னை நான் உனக்கு சந்தோஷத்தை வாரி வழங்கப் போகிறேன். அடுத்த 16 மணி நேரத்திற்குள் நடக்கப் போகும் அந்த அற்புதம் உன் வாழ்க்கை பாதையையே மாற்றப்போகிறது. அடுத்த 16 மணி நேரத்திற்குள் உன் வாழ்வில் நிகழப்போகும் அந்த 3 முக்கிய நன்மைகள் என்னவென்று கவனமாக கேள். நீ நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கடைசி நேரத்தில் கை நழுவி போன காரியம் மீண்டும் உன்னை தேடி வரப்போகிறது. உன்னுடைய நியாயமான தேவைகளுக்கு தடையாக இருந்த மனிதர்கள் தானாகவே உன் வழியிலிருந்து விலகி போவார்கள். உனக்கு வரவேண்டிய பணம், தடைப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கும். இரண்டாவது அற்புதம், கடந்த சில நாட்களாக உன் மனதை அழுத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய கவலை, பயம் அடுத்த 16 மணி நேரத்திற்குள் உன்னை விட்டு முற்றிலும் விலகப் போகிறது. உனக்கு ஒரு புதிய தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். என்னால் இனி வாழ முடியும், என்னால் ஜெயித்து காட்ட முடியும் என்ற நேர்மறை ஆற்றல் உன் உடம்பிலும் மனதிலும் பாயும். மூன்றாவது அற்புதம் என்னவாக இருக்கும் என்று யோசிக்கிறாயா? உன்னை மதிக்காமல் ஒதுக்கி வைத்த மனிதர்கள், உன்னை தவறாக பேசிய உறவினர்கள், நண்பர்கள் தங்கள் தவறை உணர்ந்து உன்னிடம் அன்பு காட்டத் தொடங்குவார்கள். உன் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு புதிய சுபிட்சமும் அமைதியும் நிலவும். என் குழந்தையே, இந்த 16 மணி நேரமும் நீ நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும். எனக்கு நல்லதே நடக்கும், என் அன்னை மீனாட்சி என் கூடவே இருக்கிறார் என்ற நம்பிக்கையை மட்டும் உன் மனதில் ஆழமாக பதித்துக்கொள். இப்போது அன்னை உனக்கு தரும் முக்கியமான வழிகாட்டுதல்களை கவனமாக கேள். இந்த அற்புதம் உன் வாழ்வில் தடையின்றி நடப்பதற்கு நீ சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும்.
அடுத்த 16 மணி நேரத்திற்கு யார் மீதும் கோபப்படாதே, யாருடனும் வீண் விவாதங்களில் ஈடுபடாதே. என்னால் முடியாது, என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற வார்த்தைகளை உன் நாவால் ஒருபோதும் பேசாதே. உன் வார்த்தைகளுக்கு பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய சக்தி உண்டு. அதனால் எப்போதும் நல்ல வார்த்தைகளையே பேசு. நன்றி உணர்வோடு இரு. இப்போது உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ அதற்கு இறைவனுக்கு நன்றி சொல். உன் பெற்றோர், உன் குடும்பம், உனக்கு கிடைத்த உணவு என அனைத்திற்கும் மனதார நன்றி செலுத்து. நன்றி உணர்வு இருக்கும் இடத்தில்தான் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து நிற்கும். உன்னால் முடிந்தவரை பசியோடு இருக்கும் ஒரு உயிருக்கு, அது மனிதராக இருந்தாலும் சரி, விலங்குகள், பறவையாக இருந்தாலும் சரி, சிறிது உணவோ அல்லது தண்ணீரோ கொடு. நீ கொடுக்கும் அந்த ஒரு பிடி உணவு உன் வாழ்க்கையில் இருக்கும் பல பெரிய தோஷங்களையும் தடைகளையும் அடியோடு அழித்துவிடும். அன்னை மீனாட்சியின் அருள் பரிபூரணமாக உனக்கு இருக்கிறது. இனி உனக்கு தோல்வியே கிடையாது. இன்று முதல் உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது குழந்தையே. இனி உன் வாழ்க்கையில் என்றுமே ஏறுமுகம்தான். உன்னை தாழ்த்த நினைத்தவர்களுக்கு முன்னால் அன்னை உன்னை உயர்த்தி நிறுத்துவேன். உன் வீட்டின் பூஜை அறையில் ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்து, மீனாட்சி தாயே, என் குடும்பத்தை காத்தருள்வாய் என்று மனதார வேண்டிக்கொள். உன்னுடைய அத்தனை கவலைகளையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக உன் கடமைகளை செய். இந்த 16 மணி நேர அற்புதத்தை அனுபவிக்கப் போகும் என் செல்ல குழந்தைக்கு அன்னையின் பரிபூரண ஆசிகள் எப்போதும் உண்டு. அன்னை மீனாட்சியின் இந்த அருள்வாக்கு உனக்கு நம்பிக்கை அளித்திருந்தால் நீ முழு மனதோடு ஓம் ஸ்ரீ மீனாட்சி தாயே போற்றி, 16 மணி நேரத்தில் என் வாழ்வை மாற்றுவாய் என்று நீ மனதார ஒரு முறை பதிவு செய். காலம் முழுவதும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். பிறரிடம் கையேந்தி நின்ற நாட்களும் ஏமாற்றப்பட்டு நின்ற தருணங்களும் இனி முடிவுக்கு வந்துவிட்டது. உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் இந்த அகில உலகத்தையும் ஆட்டி படைக்கும் உன் அன்னை நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றி வைக்கின்றேன். இன்று இந்த தாயின் குரலை கேட்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது உன் பூர்வ புண்ணியம். அமைதியாக நீ என் குரலை கேட்டிருக்கின்றாய், என் வார்த்தைகளை கேட்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகும் அற்புதங்களை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய் குழந்தையே. உன் அன்னையான என்னுடைய பாதங்களில் உன் கவலைகளை இறக்கி வை. நீ எப்போது என் மீது முழு நம்பிக்கை வைக்கிறாயோ அப்போதே உன் தலைவிதியை நான் மாற்றியமைக்க தொடங்கிவிடுவேன். நீ நம்பிக்கை வை, என் மீது நம்பிக்கை வை. உனக்கு நல்லதே நடக்கும். உன் மீனாட்சி தாய் நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு?